அனைவருக்கும் வணக்கம். கடந்த வியாழக்கிழமை அன்று, அதாவது 20/11/2025 அன்று பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சர் சபானா முகமட் அவர்கள் பிரித்தானியுடைய நிரந்தர பதியுரிமை தொடர்பான ஓர் முன்மொழிவு ஒன்றினை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த முன்மொழிவானது கலந்துரையாடல்கள், கருத்து கணிப்புகள், கருத்துக்கள் அனைத்தையும் உள்வாங்கப்பட்டு சீர் செய்யப்பட்டு அது சட்டமாக அல்லது நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர் முன்மொழிந்த முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த பிரித்தானியாவிலே நிரந்தர பதியுரிமை பெறுவது என்பது இதுவரை காலமும் பல்வேறு வகையான வகைப்படுத்தலினுள்ளே அது 5 வருடங்களாக இருந்த அந்த வகைப்படுத்தல்கள் தற்பொழுது குறைந்த காலம் என்பது 10 வருடமாக அது மாற்றப்படுகின்றது என்றதுதான் முக்கியமான விடயமாக சொல்லப்படுகின்றது. இந்த 10 வருட மாற்றம் என்பது எவ்வாறு நடைமுறை கொண்டு வரப்படுகின்றது, அல்லது அதற்கு மேற்பட்ட காலங்கள் எவ்வாறு எந்தெந்த வகைப்படுத்தல்களுக்குள் எந்தெந்த விசா வகைப்படுத்தல்களுக்குள்ளே அது செல்லுபடியாகின்றது அல்லது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற என்ற விடயங்களும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த 5 வருடத்திலிருந்து 10 வருடத்துக்கு செல்வது என்ற விடயத்துக்கு அப்பால் நிரந்தர பதியுரிமை என்பது எவருக்கும் ஆன உரிமை அல்ல என்று சொல்லியும் அது அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகின்ற அதே வேளை அதனை அவர்கள் உழைத்து கொள்ள முடியும். அதாவது ஏர்ன் செட்டில்மெண்ட் என்கின்ற ஒரு புதிய ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகின்றார். அந்த வகையில் இந்த நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் இந்த 5 தொடக்கம் 5 வருடத்திலிருந்து 10 வருடங்களுக்கு செல்லுகின்ற இந்த ஏர்ன் செட்டில்மெண்ட் என்ற விடயத்திலே அவர்கள் முக்கியமாக இன்னொரு விடயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். என்னென்னு சொல்லி சொன்னால் த பார்ன்னு சொல்லி, அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு குவாலிஃபையிங் பார்ன்னு சொல்லி ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்றார். அந்த குவாலிஃபையிங் பார் என்பது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒருவர் நிரந்தர பதியுரிமை பெற வேண்டுமா என்றால் முக்கியமாக 4 விடயங்களை அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாட்டினை முன்வைக்கின்றார். அந்த தேவைப்பாட்டை நாங்கள் என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், முதலாவதாக அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் கிளீன் கிரிமினல் ரெக்கார்ட், அதாவது மிகவும் சுத்தமான அல்லது எந்த விதமான குற்றச்செயல்களும் ஈடுபடாத ஒரு நபராக அவர் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை முதலாவது விடயமாக சொல்லுகின்றார். 2வது விடயமாக சொல்லுகின்றார், அவர்கள் ஏ-லெவல் தராதரத்தினை அடிப்படையாக கொண்ட அளவிலே ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். 3வதான விடயம் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் ஒரு தொடர்ச்சியான சஸ்டெயின் நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூட்டர்ஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மட்டும் இந்த நேஷனல் இன்சூரன்ஸ் அதாவது என்ஐ கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் சஸ்டெயின், அதாவது தொடர்ச்சியான நேஷனல் இன்சூரன்ஸ் செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதே போல இந்த நாட்டிலே எந்த விதமான கடன்களும் அல்லது கடன்பாடுகளும் இல்லாதவர்களாக, நாட்டுக்கு சுமையானவர்களாக, சுமை உள்ளவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற தேவைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த 4 காரணங்களும் மிக முக்கியமான காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேவேளை இதில் தொடர்பான இந்த கலந்துரையாடல்கள், கன்சல்டேஷன் என்ற விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலே இது மேலும் சில விடயங்கள் உள்வாங்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்ப்போமான இந்த 10 ஆண்டுகள் இந்த குவாலிஃபையிங் பீரியட், அதாவது ஒருவர் நிரந்தர பதிவுரிமை பெறுவதற்கான அந்த 10 ஆண்டு குவாலிஃபையிங் பீரியட்டுக்குள்ளே அவர்கள் என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த காலத்தை அவர்கள் குறைத்து கொள்ள முடியும். சில நடைமுறைகளை பின்பற்றுவதாக, சில தராதரங்களை பெற்றுவதாக, சில தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை அதிகரிப்பதற்காக, டேக்ஸை அதிகரிப்பதற்காக அந்த காலத்தை குறைத்து கொள்ள முடியும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே அவர்கள் ஒரு டிகிரி, அதாவது ஒரு பட்ட படிப்பு தகமை அடிப்படையிலே அவர்கள் ஆங்கிலம் கதைக்கக்கூடிய தராதரம் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவருடைய அந்த 10 வருட காலம் 9 வருடமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல டேக்ஸ், அதாவது வருமானத்தினை அவர்கள்
கூடுதலாக உழைத்து கூடுதலாக டேக்ஸ் பே பண்ணுவதாக இருந்தால் அந்த காலத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அது அந்த குறைப்பானது 5 வருடம் தொடக்கம் சிலர் 5 வருடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதேபோல் சிலர் 3 வருடங்களில் கூட அந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அதாவது உயர் வீதத்திலே டேக்ஸ் பே பண்ணுவர்கள் அவர்கள் மிகவும் இலகுவாக விரைவாக அந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அந்த விடயத்துக்குள்ளே இந்த குளோபல் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லுகின்ற விசாவில் இருப்பவர்கள், இனோவேட்டிவ் விசாவில் இருப்பவர்கள் கூட உள்வாங்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் இந்த பொது சேவைகள், அதாவது பப்ளிக் சர்வீஸில் வேலை செய்கின்ற தராதரம் மிக்க அதிகாரிகள் இல்லை தராதரம் மிக்க உத்தியோகஸ்தர்கள், வைத்தியர்கள், நர்ஸ்மார் போன்றவர்கள் அவர்கள் டீச்சர்ஸ் இவர்கள் எல்லாம் அந்த 5 வருடத்திலேயே அவர்கள் அந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல் வாலண்டியர் வேலை செய்கிறவர்கள், அதாவது இந்த சேரிட்டிஸ்லே, அதாவது இந்த அறக்கட்டளைகளே இணைந்து வாலண்டியராக வேலை செய்கிறவர்கள் அவர்கள் விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலப்பகுதி 5 ஆண்டுகளாக தொடக்கம் 7 ஆண்டுகளுக்குள்ளே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதைவிட அதாவது பார்ட்னர்ஸ், முக்கியமான விடயம் அந்த மாற்றமடையாமல் இருக்கின்ற விடயம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனுடைய பார்ட்னராக இந்த நாட்டுக்குள்ளே வருபவர்கள் அல்ல இந்த நாட்டிலே பிரிட்டிஷ் பார்ட்னராக விண்ணப்பிப்பவர்கள் அவர்கள் அந்த 5 ஆண்டு என்ற தற்போதைய நிலவரத்திலேயே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த சட்டத்தை வச்சிருக்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக பின்பற்றுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதைவிட நாங்கள் முக்கியமாக பார்ப்போமா இருந்தால் இந்த EU செட்டில்மெண்ட்ஸ் ஸ்கீமில் இருக்கிறவர்கள், அதாவது இந்த EU செட்டில்மெண்ட் ஸ்கீமில் நிரந்தர பதவியை பெற காத்திருப்பவர்கள் அவர்களுக்கும் அந்த 5 ஆண்டு என்பது தொடர்ச்சியாக பொருத்தமானதாக இருக்கும். அதே போல் பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரிஸ் கொங்கோங்கிலே இருப்பவர்கள் அந்த விடயத்துக்குள்ளே அந்த 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இப்பொழுது இருக்கிறது போலவே தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அதாவது 6வது குவாலிஃபைங் செட்டில்மெண்ட் ஏர்லியர் தேன் 10 years அதை வில் பி ஃபோர்ஸ் டு வெயிட் லோங்கர். அதாவது இந்த 10 வருட காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் அந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்கள் தராதமுடையவர்கள் சொல்லி இதுவரை சொல்லப்பட்ட விடயங்களுக்குள்ளே வருவார்கள் என்றால் அவர்கள் அந்த 10 வருட காலம் அல்லது அதுக்கு குறைந்த காலத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அவ்வாறு அல்லாதவர்கள் அதைவிட கூடுதலான காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இந்த பப்ளிக் ஃபண்டுன்னு சொல்லப்படுகின்ற, அதாவது பெனிஃபிட்ஸ் எடுக்கின்றவர்கள் தொடர்பான விஷயங்களை மிகவும் இறுக்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். 12 மாத காலப்பகுதியை விட குறைவான காலப்பகுதி பெனிஃபிட் எடுப்பவர்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நிரந்தர பதவியை எடுப்பதற்கு. அதே போல் 12 மாதங்களுக்கு மேற்பட்ட காலம் எடுப்பவர்கள் 20 ஆண்டு காலங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் இந்த நிரந்தர பதவியை எடுப்பதற்கு. அது 12 மாதங்கள் உள்ளன்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு நாள் கூட நிரந்தர பதவி அதாவது பப்ளிக் ஃபண்ட் எடுத்திருந்தால் அல்லது பெனிஃபிட் எடுத்திருந்தால் அவர்கள் அந்த இதுக்குள்ளே சென்று விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இந்த இல்லீகல், அதாவது சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே குடியேறுவர்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் தங்களுடைய வதியுரிமையை உறுதிப்படுத்தியிருந்தால் அவர்கள் 30 ஆண்டு காலம் நிரந்தர வதியுரிமை எடுப்பதற்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல 20 ஆண்டு காலங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டும் தங்களுடைய நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்வதற்கு. அவர்கள் அந்த காலப்பகுதியிலே அந்த புதியதாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்ற ஒர்க் அண்ட் ஸ்டடி ரூட், ப்ரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி ரூட்டுக்குள்ளே அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய காலத்தை குறைத்துக் கொள்ள முடியும். அதே போல் லீகல் வே, அதாவது பாதுகாப்பான சட்டபூர்வமான வழிகள் ஊடாக நாட்டுக்குள்ளே அவர்கள் அகதி அந்தஸ்து கோரியிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் 10 ஆண்டுகளிலே அந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பான விடயங்கள் முக்கியமான விடயங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். அதைவிட இந்த கேர் ஹோம் ஒர்க்கர்ஸ்லே வந்தவர்கள் அவருடைய நிரந்தர பதவி அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு 15 ஆண்டு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் அப்பாலே இந்த நடைமுறைகள் அனைத்தும் தற்பொழுது இந்த நிரந்தர பதவியை பெற்றுக்கொள்ளாத முடியாதவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் என்று சொல்லியிருக்கின்ற அதேவேளை இந்த காலப்பகுதியில், அதாவது இது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது தொடர்பான கருத்துரையாடல்கள் நடைபெறும் காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் சிலவேளை அந்த இப்பொழுது நிரந்தர பதவி எடுக்காதவர்களுக்கு ஏதாவது ஒரு
கன்செஷனல் பீரியட், அதாவது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு காலத்தை நடைமுறை கொண்டு வரலாம் என்ற விடயத்தையும் தொடர்பாக ஆராய்கின்றார்கள். எனவே இதுவரை காலமும் இந்த நிரந்தர உதவி எடுக்காதவர்கள் இந்த நாட்டிலே இனி நிரந்தர உதவிக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இந்த சட்ட நடைமுறைக்குள்ளே உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இது தொடர்பாக ஏதாவது மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் லிமிடெடுடன் தொடர்பு கொள்ளலாம்.